நாக்கு இருக்கே அது ஒரு அபாயமான ஆயுதம். அதனால்தான் வாய்கள் லாக்கப்புக்குள்ள அடைச்சு வச்சிருக்காங்க. புரியுதா? என்ன செய்யறது? இந்த நாகரிக உலகத்துல நான் ஒரு ஏமாளி. இங்க ஒவ்வொரு செலவு அடிப்படையும் ஒரு சதி மறந்து கிடக்கு. காரைக்குடியில காரைக்குடி மற்றும் திருப்பத்தூர் பகுதியில தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்கள் ஆதரித்து பாஜக தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை பிரச்சாரம் செய்தார். ஏதோ பேசுறதுக்காக நான் பேசிட்டு இருக்காத, நேரத்துக்கு கடத்தாத, நல்ல விவரமா பேசு. நிலையில திருப்பத்தூர்ல போட்டியிடும் பாஜக வேட்பாளர் திருமாவளவனை ஆதரித்து பிரச்சாரம் செய்யும் போது, அதாவது பூக்களுடன் மாலை போட்டு அண்ணாமலை வரவேற்றனர். அப்ப பூக்களுடன் ஒரு செல்போனை ஒருத்தர் அண்ணாமலையின் முகத்தில் வீசினார். அது அவர் முகத்தில் பட்டு அருகில் விழுந்தது. உடனடியாக அதை சுதாரித்த அண்ணாமலை அந்த செல்போனை எடுத்து மறுபடியும் அந்த அவரிடமே எந்தவித ஒரு சிரித்த மூச்சுடன் அவரிடமே திருப்பி ஒரு அவ்வளவு நல்லவனாடானே. முதல் கையெழுத்து கல்லுக்கு தரையே. இன்னைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்தவரை தமிழகத்துல நிச்சயமாக கல்லை இறப்பதற்கு அனுமதி கொடுக்க வேண்டும் என்பதிலே தெல்ல தெளிவாக இருக்கின்றோம். என்ன ஒரு விசாலமான எண்ணம். உதயநிதி வேஸ்ட். வாழ்த்துக்கள். ஒரு கணக்கு தெரியாது, ஒரு இங்கிலீஷ் பேச தெரியாது, ஒரு எந்த ஒரு நாலேஜுமே கிடையாது அவங்களுக்கு. முக ஸ்டாலினுக்கு அப்படிதான். கட்டசி மாவுல சுட்ட குத்தி தோசமா இருந்துகிட்டு தாய் இல்லாத புள்ள மாதிரி எப்ப பார்த்தாலும் அலையில அடிக்கிறார். எதுவுமே கிடையாது. ஒரு நாலேஜ் இருக்கிற விஜய் வந்தா மட்டும்தான் முடியுமே இந்த தமிழகத்தை காப்பாற்ற முடியும். அப்படியே அறுத்து தள்ளிட்டாலும் ஸ்மார்ட்டா இருக்காரு. ஆமா, அழகு. ஐயோ அவ்வளவு அழகு, கோடி அழகு. என்ன பண்றது, வளர்ப்பு சரியில்லை. வாய்ப்பே இல்ல. கண்ணாடி எல்லாம் போட்டாரு பாத்தீங்களா உதயநிதி? ஏன்டி சாங் வரும்ல, தேவர்கொண்டா ரஷ்மிகா, அது மாட்டனே. இன்னைக்கு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பற்றி கடந்த ஒரு வாரமா நானும் பாத்துக்கிட்டு இருக்கிறேன். உதயநிதி ஸ்டாலினுடைய வார்த்தை கொஞ்சம் சரியாக இல்லை. மிக மோசமான வார்த்தை மட்டும் பேசிட்டு இருக்கார். ருக்கோ ஜரா, சபர் கரோ. தவழ்ந்து காலில் விழுந்து பதவியை பிடித்த எடப்பாடி பழனிசாமி தன்மானம் மிக்க ஒரு விவசாயிகளுடைய மகளை பச்சையின்களை 10 ஆண்டு காலம் கையெழுத்து போட்டு ஒரு பைசா வாங்காத அண்ணாமலையை பற்றி சொல்வதற்கு எடப்பாடி பழனிசாமி என்கின்ற தற்கொலைக்கு எந்த விதமான அதிகாரம் கிடையாது. பெரிய மனுஷனா அப்படி இப்படி இருக்கத்தாயா செய்ய எல்லாம் இந்த நாயால வர்றது 2 அப்பாப்பு. உதயநிதி ஸ்டாலின் நம்ம சொல்லணும், அருமை சகோதரரே, நீங்க டைப்பர் போட்டிருந்த பொழுது அண்ணன் எடப்பாடி அவர்கள் எம்எல்ஏ என்பதை மறந்துவிடக் கூடாது. 2026 புரட்சி தலைவர் நடத்திய இந்த கட்சி இது போன்ற கேப்பு தலைவர்கள் என்று வழிநடத்திக் கொண்டிருக்கின்றீர்கள். தூக்கி எறியப்படுவீர்கள். 4வது இடம் கூட கிடையாது. 2026 சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு 4வது இடம் கூட கிடையாது. யோகியன் வரான் சொம்பெடுத்து உள்ள வைங்கன்னு சொல்லுவார். அது மாதிரி தன்னை யோகியராக காட்டிக்கொள்ளும். 3 நாட்களாக நானும் பார்த்துட்டு இருக்கிறேன். மாற்றி எடப்பாடி பழனிசாமி என்ன திட்டுவதை முழு நேர வேலையாக வைத்திருக்கிறார். முழு நேர வேலை தான் அவங்களுக்கு வேலை. இப்ப கூட்டணி அமைச்சிருக்காருல எடப்பாடி பழனிசாமி கூட வச்சிருக்காருல ஒரு 3-4 பேரை. ஒவ்வொருத்தரும் என்னென்ன தெரியுமா சொன்னாங்க? 4 மாசத்துக்கு முன்னாடி ஒருத்தர் சொன்னாரு, எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு கவுன்சிலர் ஆவது கூட தகுதி கிடையாது அப்படின்னாரு. நான் வீட்டுக்குள்ள நான் இருக்கேன். எல்லாரும் விஜய்க்கு ஓட்டு போட்டாங்க. சரிங்க, விஜய்க்காக எல்லாரும் ஓட்டு போட்டாங்க. விஜய் என்ன வேலை செய்வாரு? சரி, நாளைக்கு முதலமைச்சர் விஜய் என்ன வேலை செய்வார் சொல்லுங்க. பனையூர்ல படுத்து தூங்கிட்டு இருப்பாரு. அப்போ அந்த முடிவுகள் யாரு எடுப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, உங்களை யாரு இயக்குனாங்களோ அவங்கதான் முடிவு எடுப்பாங்க. இதுக்கு தேவை பம்முடியாடா. என்ன அழகா நெத்தி நிறைய பட்டி அடிச்சு கழுத்து வரைக்கும் பட்டப்பட்டு வந்திருக்காயா. இவன் தாண்டா குழந்தை முகத்தில் எங்க ஜோடி போட்டது எப்படி இருக்குது? சக்கரை பொங்கலும் வடகரி மாதிரி இருக்குங்க. சக்கரை பொங்கலுக்கு வடகரி இல்ல பனிகரி. ஏன் 2 கொடுத்தா சாப்பிட மாட்டியா? ஹோட்டலுக்காரே சொல்றாருல, புது காம்பினேஷன் நல்லா இருக்கும். நான் 4 வருஷம் 10க்கு 10 ரூம்ல இருந்துட்டு வந்தவனா. ஏசி கிடையாது, ஃபேன் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. கரெக்டா அங்கேயே துப்பிட்டானே. நாளைக்கு எலெக்ஷன் அப்படின்னா உங்க சப்போர்ட் யாருக்கு இருக்கும்? என்னோட சப்போர்ட் டிஎம்கே இருக்கும். எந்த காரணத்தினால நீங்க டிஎம்கே ஆதரிக்கிறீங்க? சோ டெவலப்மென்ட் வரும்போது நெக்ஸ்ட் நிறைய ஸ்டாக்ஸ் அண்ட்
எம்ப்ளாய்மெண்ட்ஸ் வந்து டிஎம்கே கொண்டு வராங்க. ஸோ அதனால நான் வந்து டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணேன். நிறைய டெவலப்மெண்ட்ஸ் வந்து நான் விசிபிளா பார்த்துருக்கேன். நிறைய சேஞ்சஸ் வந்து நடந்திருக்கு. இப்போ பீச் பாத்தீங்களா எப்படி இருக்கு? நல்லா வந்து கிட்ஸ்லாம் இப்போ நல்லா என்ஜாய் பண்றாங்க. ஃபர்ஸ்ட்லாம் பீச்ல வந்து அவ்வளோ ஒன்றும் என்டர்டைன்மெண்ட்டாக எதுவும் இருக்காது, ஸ்நாக்ஸ் தவிர்த்து. நெக்ஸ்ட் ஒரு சர்டன் டைமுக்கு மேல நம்மளுக்கு என்ன சொல்லுவாங்க, தண்ணி கிட்டே போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா இப்போ பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து அங்கேயே வந்து எல்லாமே பில்ட் பண்ணிருக்காங்க. ஸோ இது வந்து நான் ஒரு எக்ஸாம்பிளா நான் சொல்றேன். நிறைய நான் சேஞ்சஸ் பார்த்துருக்கேன். ஸோ அதனால நான் டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணுவேன். திரும்பி போற ஐடியாவே இல்ல. I am coming. அத போய் விஜய் வேண்டா. ஏன்னா அடுத்து நாங்க வேலைக்கு போகணும்ல, அப்போக்கின்னு எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சில பேர் ஏழை பிள்ளைலாம் இருப்பாங்க, அவங்களுக்குலாம் காசு கொடுத்து வாங்க முடியாது. மற்ற பிள்ளைங்கன்னா வாங்கிடுவாங்க. பெண்களுக்கான நல்ல விஷயம் எல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க எல்லாருமே. கண்டிப்பா ரொம்ப அம்சமா இருக்கிற. இப்படியே போ, உன்னை வீட்லயும் சேர்க்க மாட்டாங்க, ஊருக்குள்ளயும் சேர்க்க மாட்டாங்க. நாய் கண்டா விடவே விடாது. ஓடி போய் சுடுகாட்டுல படுத்துக்க. கிறுக்கு மெண்டல் பயிலுலா. எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் எஸ்ஐ சார், எஸ்ஐ சார். அவனுக்கு ஒரு வியாதி. சத்துணவு பணியாளர்கள் போராட்டம், தூய்மை பணியாளர்கள் போராட்டம், வாத்தியார்கள் போராட்டம், இப்படி அத்தனை எங்க பார்த்தாலும் கூட போராட்டம் 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 என்றுதான் இருந்து கொண்டிருக்கிறது. போராடியவர்களை இந்த அரசு பார்த்ததா, சந்தித்ததா, தீர்வு கண்டதா? தூய்மை பணியாளர்களின் போராட்டம் நடந்தது. எஸ், அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி அப்படியே எல்லாரும் மட்டமா உட்கார்ந்து பேசி தீர்வு கண்டு அந்த தூய்மை பணியாளர்கள் மகிழ்ச்சியாக கரவொலி எழுப்பி அரசுக்கு நன்றி சொல்லி போராட்டத்தை நிறைவு செய்து கொண்டதையும் நான் அண்ணனுக்கு மகிழ்வோடு பணிவோடு சுட்டிக்காட்ட கடமைப்படுறேன். அரசு ஊழியர்களுக்கு வந்து ஓய்வூதிய திட்டத்தை நீங்க இது பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னார். நான் கேட்கிறேன், அந்த ஓய்வூதிய திட்டத்தை முதல் நிறுத்தினது யாருங்க? அம்மையார் ஜெயலலிதா தானே அதை நிறுத்தினாங்க. அதை எங்க பேச மாட்டீங்க யாரும்? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். அரசு ஊழியர்களுடைய போராட்டம், ஓய்வூதிய போராட்டம் இந்தியா முழுவதும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை நிறுத்தப்பட்ட நிலையில பழைய ஓய்வூதிய திட்டத்திற்கு இணையான தமிழ்நாடு அஷ்யூர்ட் பென்ஷன் ஸ்கீம் ஒன்றை கொண்டு வந்து ஜாக்டோ ஜியோ இன்றைக்கு முதலமைச்சருக்கு பாராட்டி விழாவே எடுத்து விட்டது. மின்கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு, இப்படி எல்லாத்தையும் உயர்த்தி வச்சு இன்றைக்கு இந்த திமுக ஆட்சியில, அந்த திமுக ஆட்சி மேல ஒரு மிகப்பெரிய கோபத்துல இருக்கிறாங்க. உதயமின் திட்டத்தை அம்மையார் அவர்கள் எதிர்த்தாங்க, ஆதரிச்சது எடப்பாடி பழனிசாமி. உதயமின் திட்டத்தை இவங்க ஆதரிச்சாங்கல்ல, அதோடைய விளைவு தான் இன்னைக்கு வந்து மின்சார கட்டண உயர்வுன்னு நான் சொல்றேன். ஏன் அப்படி சொல்றேன்னா, அதுல இருக்கக்கூடிய மிக முக்கியமான 2 ப்ரொவிஷன்ஸ் என்னன்னா, எவ்ரி ஃபைனான்சியல் இயர் அக்டோபர் மாசம் 31ஆம் தேதிக்குள்ள பிரைஸை ஹைக் பண்ண ரிப்போர்ட் நீங்க சப்மிட் பண்ணாதான் உங்களுக்கான, இப்ப தமிழ்நாடு வந்து எலக்ட்ரிசிட்டி போர்டுக்கான லோனுக்கு நம்ம போறோம்னா நீங்க அந்த பிரைஸ் ஹைக் பண்ணதுக்கான ரிப்போர்ட் சப்மிட் பண்ணாதான் உங்களுக்கு ரிலீஸே பண்ணுவாங்க. ரெண்டாவது வந்து எலக்ட்ரிசிட்டி மேனுஃபேக்சரிங் காஸ்ட் இருக்குல்ல, அது வந்து 3 to 5% தான் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் மக்கள் கிட்ட இருந்து வாங்குறாங்க. நீங்க மேனுஃபேக்சரிங் காஸ்ட் ஒரு யூனிட்டுக்கு 9 ரூபாய் ஆகுதுன்னா அதை மொத்தமாவே நீங்க மக்கள் கிட்ட இருந்து வாங்குங்கன்னு நிர்பந்திச்சது இந்த ஒன்றிய அரசு. 15th ஃபைனான்ஸ் கமிஷன் ரிப்போர்ட்ல அது ரொம்ப கிளியர் கட்டா இருக்கு. சோ அன்னைக்கு இவங்க எடப்பாடி கவர்மெண்ட் போயிட்டு அதுல கையெழுத்திட்டு 2 வருஷத்துக்கு உசார எக்ஸெப்ஷன் வாங்கி வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் கோவிட் பீரியட், அதுக்கப்புறம் இப்ப நம்ம ஒருவேளை அதை பிரைஸ் ஹைக் பண்ண முடியலன்னா நம்மளுக்கு வந்து ஒன்றிய அரசு கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய மானியத்தை கொடுக்க மாட்டேன்றான். அப்ப இந்த செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் எடப்பாடி பழனிசாமி கூட்டணியில் தான் இருக்கிறாரு. அப்ப இது வந்து நீங்க இத ரிலாக்ஸ் பண்ணி பேசுவாரா? பேச மாட்டாரு. ஊமையா? மௌன விரதமா? ஏன் அது வந்து இல்ல போட்டோ கிடையாது. இப்ப நீங்க ஆர்வத்துல போட்டோ காட்டுங்கன்றீங்க, நான் காட்டிடுறேன். அவர் என்ன திட்டுறாரு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இன்னும் எனக்கு கெட்ட வார்த்தையில மட்டும் தான் திட்டல, செத்து போயிருக்கணும்ட்டாரு. அவன் இருந்து என் உயிரை வாங்குறான் அப்படின்ட்டாரு. போட்டோ நான் காட்ட மாட்டேன், ரொம்ப டென்ஷன் ஆகுறாரு. வேணாம், போட்டோ வேணாம். இந்த பாரு, இந்த போட்டோ நான் காட்டல, கீழே ஒருத்தர் படுத்திருக்காருமா. நீங்க கார்பெட் நினைச்சுக்காதீங்க, இதுக்கு மேல நீங்களாச்சு அவராச்சு. என் மேல முதல் கோயம்புத்தூர் திருச்சி இந்த வழக்கிலே மெயினா நான் வந்து பெண் காவலர்களை தப்பா பேசிட்டேன்றது தான். தயவு செய்து இதையும் அதையும் நம்ம சம்பந்தம் படுத்தவே முடியாது.
உங்க அப்பனே வாயை திறக்கும் போது ஆமா டாடி நீங்க அன்னைக்கு பேசுனது தப்பு டாடின்னு சொல்லி இருக்கணும்ல. அது வேற டாடி, பேசாதீங்க டாடி. அப்பாவின் ஆபாசத்துக்கு முட்டு கொடுங்க. இந்த பார், என் வேலையை நான் பாத்துக்கிட்டு இருக்கேன், அதே மாதிரி உன் வேலையை நீ பாரு. என் வேலையை தாண்டா பாக்குறேன். அசிங்கமா இல்லையா? நான் பெண்களுக்காக பேசுவேன். சோசியாலஜிக்கு போகுது, எவல்யூஷனுக்கு போகுது, அங்க போகுது இங்க போகுது. படிச்ச முட்டாளு. பிலிக்ஸ் ஜெரால்டும் சவுக்கும் சேர்ந்து என்ன பேசினாங்க? காவல்துறையில இருக்கக்கூடிய பெண்கள் பதவி உயர்வுக்காக உயர் அதிகாரியோட படிப்பாங்க. நீதித்துறை பெண்கள், நீதித்துறையில வேலை செய்யக்கூடிய பெண்களையும் பேசினாங்க. பாத்தியா, இவன மாதிரி வீட்டுக்கு ஒரு பிள்ளை இல்ல, ஊருக்கு ஒரு பிள்ளை இருந்தாவே மழை ஹொட்டோ ஹொட்டோ கூட்டி ஊர் செழிச்சு போகும்டா. நீதிமன்றத்துக்குள்ள போயிட்டு ஐயோ ஜட்ஜ் ஐயா என்ன மன்னிச்சிருங்க ஐயா அப்படின்னு எல்லாம் பேசிவிட்டு வெளியில வந்து உதார் விடுறது. நான் என்ன கேக்குறேன், எதுக்கு நீ உன் பொண்டாட்டி மன்னிப்பு கேட்க காமிச்ச? எதுக்கு நீ அனுப்பிச்ச? நீங்க மானாவாரியா வாய் இருக்குன்னு ஆம்பளை திமிர்ல நீங்க என்ன வேணாலும் பேசிட்டு போயிடுவீங்க. வீட்டுல இருக்க பொம்பளைங்க வந்து உங்களுக்காக மன்னிப்பு கேட்கணுமா? பேசுறது தெரியுமா? ஏய், இந்த சவுண்ட் விடுற வேலை எல்லாம் இங்கே வச்சுக்காத. இது ஏன் இடம். ரொம்ப பேசின விஷ ஊசி போட்டு கோடுவேன். ஒரு படத்தை வச்சு அரசியல் ஆக்கணுங்கிறது யாருக்கான தேவை? அவங்க கிட்டதான் அந்த படம் இருந்துச்சு. இன்னைக்கு அந்த படம் வந்தா தமிழக மக்கள் எல்லாம் அந்த படத்தை பார்த்துருவாங்க. அதனால வந்து நமக்கு ஒரு பெரிய ஒரு பெனிஃபிட் இருக்கும் அப்படின்னு யார் நினைப்பாங்க? திமுக நினைக்குமா, பாஜக நினைக்குமா, திமுக நினைக்குமா? டபுள் டக்க நாராயணா பல்லே ஆலியா நீ. அவங்கதான் ரிலீஸ் பண்ணாங்க. நான் அப்படி எல்லாம் எனக்கு தெரியலங்க. யார் ரிலீஸ் பண்ணாங்கன்னு தெரியலங்க. ஏன்னா இந்தியாக்குள்ள வரலங்க, இந்தியாக்குள்ள இருந்து வரல, ஃபாரின்ல இருந்து வருது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.